ஒரு அழகான காலை. பையன் தனியாக கடற்கரையில் நடக்கிறான். மற்ற பிள்ளைகள் விளையாடிக் கொண்டிருக்கும் காட்சியை பார்த்து அவன் சின்ன சோகத்தில் இருக்கிறான். அலைகள் மெதுவாக கரையை தட்டிக்கொண்டு மணல் உளிர்ந்து குலுங்குகிறது. அவன் மனதில் ஒரு சற்று தனிமை உணர்வு மற்றும் சிந்தனை தோன்றுகிறது. மணலில் பழைய விளக்கை பையன் கண்டுபிடிக்கிறான். அதை தொட்டவுடன் வண்ண ஒளி எழுகிறது. அந்த ஒளியில் ஒரு ஜீனி வெளிவருகிறது. ஜீனி பையனுக்கு 3 ஆசைகள் கேட்க வாய்ப்பு தருகிறது. முதல் ஆசை, பையன் மறைந்த உலகத்தில் செல்வாக்கும் பொக்கிஷங்களும் வேண்டுமென்று விரும்புகிறான். ஜீனி அவனை அந்த உலகத்திற்கு அழைக்கிறது. அங்கு வண்ண ஒளிகள், புன்மலர்கள், மர்ம காட்சிகள் எல்லாம் அவனை சுற்றுகின்றன. ஆரம்பத்தில் பையன் மகிழ்ச்சி அடைகிறான். ஆனால் சில நிமிடங்களில் தெரிகிறது, அந்த உலகம் தனிமை, நட்பு இல்லாமல் சவால்கள் நிறைந்தது. இரண்டாவது ஆசை, பையன் எல்லா ஆசைகளும் அவனுக்காக வர வேண்டும் என்று கேட்கிறான். மறைந்த உலகத்தில் அனைத்து பொக்கிஷங்களும் அழகான இடங்களும் அவனுக்காக தோன்றுகின்றன. ஆனால் அவன் உணர்கிறான், இவை உண்மையான மகிழ்ச்சியை தரவில்லை. மூன்றாவது ஆசை, பையன் உண்மையான மகிழ்ச்சி நண்பர்கள், குடும்பம் மற்றும் பகிர்வில் இருக்க வேண்டும் என்று கேட்கிறான். அவன் மூன்றாவது ஆசையை சொல்லுவதுடன் உண்மையான உலகிற்கு திரும்புகிறான். கடற்கரை, அலைகள், பச்சை புல் மற்றும் நண்பர்கள் எல்லாம் அவனை சுற்றி அழகாக இருக்கின்றன. பையன் மகிழ்ச்சியுடன் நண்பர்களுடன் விளையாடுகிறான். மாயா கனவுகள் அழகாக இருந்தாலும் உண்மையான நட்பு, குடும்பம் மற்றும் பகிர்வுதான் உண்மையான மகிழ்ச்சியை தரும்.